ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஆண்களுக்கு பிரயோஜனமான மருத்துவ தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நம்மளுடைய சேனலின் ரெகுலர் ஃபாலோவர்ஸாக மாறிட்டாங்க. தொடர்ச்சியாக வீடியோக்களை நாம் அப்லோட் பண்ணும்போது அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுடைய சேனல் வீடியோக்களை பார்த்துட்டு எப்படி இந்த இல்லறத்தில் ஈடுபடுவது, அதிக நேரம் ஈடுபடுவது, இன்பமயமாக ஈடுபடுவது அப்படிங்கிறத பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், ரொம்ப நன்றி அப்படிங்கிற ஒரு குட் ஃபீட்பேக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு இல்லறம் அப்படிங்கிறது நல்லறமாக அமைய வேண்டும். இது ஒரு வாழ்வியல் கல்வியாக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், நம்மளுடைய டீம், நம்மக்கிட்ட மருத்துவர்களும் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாக்ஷாயனரினுடைய குறிப்புகள், பல புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த கால நடைமுறைக்கு என்னென்ன சாத்தியப்படுமோ, ஏன்னா அப்போது அப்ளை பண்ண எல்லாத்தையுமே இப்போயும் அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ என்ன பண்ண முடியுமோ அதை தான் இப்போ பண்ண முடியும். இந்த மாதிரி இப்போது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்னென்ன விஷயங்கள் சாத்தியப்படுமோ அவ அத்தனையுமே நாம் நோட் பண்ணிவிட்டு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ சொல்லணுமே அப்படின்ட்டு சொல்லாமல் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில், அதாவது ஒரு பாமரரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய அந்த குறுகிய காலத்தில் மக்கள் மத்தியில் செல்றதுக்குமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மருந்து மாத்திரை இல்லாத, சில பேர் இன்னமும் கூட நீங்கள் சித்த மருத்துவங்களை தான் ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பட் ஆனால் அந்த சித்த மருந்துகளை கூட நாங்கள் எடுக்க விரும்பலை. எதையுமே எடுத்துக்காமல் ஒரு சிம்பிளான ஒரு பொருளை வச்சு ஒரு செகண்டில் எங்களுக்கு நீடித்த நேரம் இல்லறம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதில் இருக்குது. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் அப்படிங்கிறது இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. நீண்ட நேரம் இல்லறத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மகத்துவம் நிறைந்த மருத்துவம் ஒன்று இருக்குது என்கிட்ட. அது ரொம்ப சீக்ரெட்டாக நான் அதை வச்சுருக்கேன். அதை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் இது சில நேரங்களில் சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கணுன்னு தான் நினைப்பேன். அதாவதுங்க, எல்லாத்தையுமே வெளியில் சொல்லிட முடியாது. அப்படி சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு அங்கே வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சில நேரங்களில் நம்ம ரொம்ப ரகசியமாக வச்சுக்குவோம். ஆனாலும் நாம் அதை ரகசியமாக வச்சுக்கும்போது அது நம்மளோட ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நாம் அதை ரகசியமாக வச்சுட்டோம்னா அது நம்மளோட முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும், மற்றவர்களும் அதனால் பயனடைய வேண்டும், சரிங்களா? ஸோ அதுக்காக நாம் இந்த பெரிய ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன். இது மிகப்பெரிய ரகசியம் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீடித்த நேரம் இல்லறத்தை நீங்கள் பெறுவதற்கு இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுமானதாக இருக்கும். வேறு நீங்கள் எதையுமே செய்யணுங்கிறதில்ல, சரிங்களா? பெரிய அளவுக்கு பொருட்செலவு இல்லை, பெரிய அளவுக்கு நேர விரயங்கள் எதுவும் இல்லை. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய வகையிலான மருத்துவ குறிப்பு தான் இது, சரிங்களா? அதாவதுங்க, இந்த அதிக நேரம்
இல்லறம் அப்படிங்கிற கான்செப்டில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு உங்களுடைய பாடியினுடைய டெம்பரேச்சரை சமநிலையில் வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும். இது நான் அடிக்கடி வீடியோக்களில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயந்தான். பல பேர் வந்து கேட்பாங்க, இதே நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது எப்படிங்க அப்படிம்பாங்க. பட் ரியாலிட்டி அதுதான். உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், எவ்வளவு சீராக உங்களுடைய உடலினுடைய வெப்பத்தை நீங்கள் சமநிலையில் வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் அதிக நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும். சில நேரங்களில் அதிகப்படியான பதட்டத்தின் காரணமாக, ஒரு நர்வஸ் காரணமாக உடலினுடைய வெப்பம் அதிகமாகும் பொழுது உங்களை சீக்கிரமாக வெளியேறதுக்கு வாய்ப்புண்டு. இந்திரியம் சீக்கிரமாக கசிந்துவிடும். ஆண்களுக்கு இல்லறமும் சீக்கிரமாக முடிந்துவிடும். ஸோ இந்த பாடி டெம்பரேச்சரை எப்படி சமநிலைப்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். பாடி ஹீட்டை வந்து அதிகப்படுத்த விடாமல் கரெக்டான அந்த ஒரு அளவுகளில் எப்படி வச்சிருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போக தேவையில்லை. அதாவது மருந்துகள் சாப்பிட்ணும், மாத்திரை சாப்பிட்ணும், அதை சாப்பிட்டு பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோலபிளில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளோட வீடுகளில் நம்மளோட பாட்டிமார்கள் வந்து சொல்லுவாங்க, ஏதாவது வயிறு சூடு பிடிச்சாலோ உடம்பு வெப்பமாயிட்டாலோ என்ன சொல்லுவாங்க, ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள்ள வைடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. பெரும்பான்மையான வீடுகளில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா சூடுனால ஏற்படுற வயிற்று வலியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெரியவங்க சொல்கிற வார்த்தை அந்த விளக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்து உங்களுடைய தொப்புள்ள ஒரு சொட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஏன் அந்த விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள்ள வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த தொப்புள் அப்படிங்கிறது அனைத்து நரம்புகளும் சேரக்கூடிய பகுதி. உடலினுடைய அனைத்து நரம்புகளும் சேரக்கூடிய ஒரு பகுதி தான் தொப்புள். இந்த தொப்புள்ள ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து நாம் வைக்கும் பொழுது நரம்புகள் எல்லாமே புத்துணர்ச்சி அடைஞ்சிருது. தொய்வாக இருக்கிற தளர்வாக இருக்கிற நரம்புகள் அத்துணையும் புத்துணர்ச்சி அடையுது. ஒன்று. அதே மாதிரி இரத்த ஓட்டம் ரொம்ப அருமையாக அதிகரிக்குது. உடலினுடைய இரத்த ஓட்டம் ரொம்ப நல்ல முறையில் அதிகரிக்குது. இது ரெண்டாவது. மெயினான ஒரு விஷயம், அதிகப்படியான தேக சூடு குறைகிறது. அதிகப்படியாக அந்த பாடி ஹீட் அப்படிங்கிறது குறைஞ்சி ஒரு சமநிலையான சீரான அந்த உடல் வெப்பத்தை நீங்கள் அடைவதற்கு இந்த விளக்கெண்ணெய் வைப்பது என்பது மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஸோ ஒரு சொட்டு விளக்கெண்ணெயை நீங்கள் இல்லறம் தொடங்குவதற்கு சரியாக 10 நிமிடங்களுக்கு முன்னதாக, இது வந்து கேட்பாங்க, இது வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி செய்யணும் அப்படிம்பாங்க. கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் அவர்களுடைய தொப்புளிலே ஒரு சொட்டு மட்டும் விளக்கெண்ணெயை வைத்து 10 நிமிடம் கழித்து இல்லறத்தில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அதிக நேரம் அவர்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டியாக பல பேரால் செய்யப்பட்டு சக்ஸஸான ஒரு விஷயம் தான். ஆனால் இது பர்சனலி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இதனுடைய ரகசியங்கள், இதனுடைய விஷயங்களை நான் சில பேருக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பதிவுகளில் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். நல்ல வியூஸும் போயிருக்கு. ஸோ வந்து இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அசத்தலான அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் உங்களோட தொப்புளில் ஒரு 10 நிமிடம் முன்னாடி வைக்கிறதுனால 10 நிமிடத்தில் அந்த நீடித்த நேர இல்லறம் என்பது உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி
இந்த பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, டிப்ஸ் இருக்குது. அதையும் நாம் நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் இந்த தூக்கம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப நல்ல முறையில் கவனத்தில் எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து நவீன காலம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து வேகமான வாழ்க்கை, ஓடக்கூடிய வேகமான வாழ்க்கை, ஓட்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ரிலாக்ஸாக நின்று ஒருத்தர்கிட்ட 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு கூட மக்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. பிஸின்னு ஷெடியூல் எல்லாமே பிஸியாகவே போயிட்டுருக்கு. இந்த பிஸி ஷெடியூலில் டென்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப காமனாக இருக்குது. அதாவது இன்றைக்கி யாருக்குமே ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப அரிது. எத்தனையோ பேர் சொல்கிறாங்க கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்காமல் இருந்தால் தான் வாழ்க்கையில் நிம்மதின்னு எவ்வளோ சொல்கிறோம். பட் நாம் யாரும் கோடீஸ்வரர்கள் இல்லை. 100% மக்கள் வறுமையில் இருக்கிற மக்கள் தான், அல்லது நடுத்தர மக்கள் தான். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து எல்லாராலையும் இருப்ப நம்ம அத்தியாவசிய கடன் அனாவசிய கடன் வேணால் பிரிச்சுட்டு வேணால் நம்ம சொல்லிக்கலாமே தவிர, எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் ஒரு காலகட்டத்தில் கடன் அப்படிங்கிறது அத்தியாவசியமாகிறது. அதை வாங்கிட்டு நம்ம அடைக்க முடியாத சூழ்நிலை ஒன்று. ரெண்டாவது குடும்ப டென்ஷன், வேலையில் டென்ஷன். இன்றைக்கி வேலையில் யாருக்குமே நிரந்தரமில்லாத ஒரு நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட மனக்குழப்பங்களின் காரணமாக இந்த தூக்கம் அப்படிங்கிற விஷயமே கெட்டு போயிடுது. இன்னொரு ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா, நம்ம கெட்ட விஷயம்னு சொல்கிறதா இல்லை காலத்தின் மாற்றமானு தெரியல, பகல்னா வேலை செய்யணும், இரவுனா தூங்கணும். இதுதான் உடலினுடைய செயல்பாடு, உலகத்தின் செயல்பாடே அதுதான். ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் அதையும் மாற்றிட்டாங்க. வேலைக்கு போகிறேன் அப்படின்னாவே பகல்லலாம் வேலை இல்லைங்க, ராத்திரி தான் வேலை, வரீங்களா அப்படிங்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் வேலை இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இரவு நேரத்தில் தூங்காமல் விழித்துட்டு இருக்கிறதுங்கிறது மிக கெடுதலான ஒரு உடல்நல பாதிப்புகளை காலப்போக்கில் ஏற்படுத்தக்கூடியது. இது வந்து விளையாட்டு சமாச்சாரமாக இன்றைக்கி இளைஞர்கள் அதை எடுத்துக்கிறாங்க. இளமை இருக்கும்போது, உடம்பில் வலிமை இருக்கும்போது அது பெருசாக தெரியாது. பட் ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இந்த இரவு நேர பணிகளை செய்யும் பொழுது, இரவில் சரியாக தூக்கம் இல்லைங்கும்போது கண்டிப்பாக ஒரு 3-4 வருஷத்துலேயே பல வகையில் உடலில் மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய டெஸ்டோஸ்டரான் லெவல் குறைஞ்சிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பார்க்கும்போதே இவர் ஒரு நோஞ்சான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய உடலினுடைய தோற்றம் மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றது, உங்களோட தலைமுடி கொட்டுறது, உடல் மெலியறது, சோர்வாக இருக்கிறது, முகத்தில் பொலிவு இல்லாமல் இருக்கிறது, இது அத்தனையுமே டெஸ்டோஸ்டரான், ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டரான் குறையுது அப்படிங்கிறத காட்டி கொடுக்குற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த டெஸ்டோஸ்டரானினுடைய கவுண்ட், அது வந்து என்னென்னா ஆண்களுக்கு இந்த ஆண்மை பலத்தை கொடுக்குற ஒரு ஹார்மோன். ஸோ இந்த டெஸ்டோஸ்டரானுடைய கவுண்ட் வந்து நமக்கு குறையுது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உடலோட தோற்றம், அந்த சிறு வயதில் வயோதிக தோற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இரவில் சரியாக தூங்காமல் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாலும் இரவு நேரத்தில் நல்லா தூங்குங்க. இரவு நேர பணிகள் செய்கிறதா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அதை சேஞ்ச் பண்ண பாருங்கள். அல்லது 1 வருஷம் 2 வருஷம் செய்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து டே ஷிஃப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்க பாருங்கள். தொடர்ச்சியாக இரவு நேர வேலைகளை செய்யாதீங்க. அது வந்து உடலுக்கு பல வகையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். சரிங்களா? ஸோ மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பை வந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அந்த தூக்கம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். தினமும் 6-8 மணி நேர தூக்கம். உங்களோட வேலையை பொறுத்து, மிதமான வேலை, கம்ப்யூட்டர் வேலை, உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேலை, பெருசாக உழைப்பு இல்லைன்னா 6 மணி நேரம் தூக்கம் போதும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் அதிகப்படியான வேலை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். ஸோ 6-8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம், கோழி தூக்கம்னு சொல்லுவோம். அப்படியே தூங்குவாங்க, அப்படியே முழிச்சுக்குவாங்க, தூங்குவாங்க, முழிச்சுக்குவாங்க. அது வந்து கோழி தூக்கம்னு சொல்லுவோம். அந்த தூக்கத்தை நான் சொல்லலை, ஆழ்ந்த தூக்கம்.
ஒரு நல்ல நிதானமான ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதுமானது. ஒரு ஆணுக்கு அதுவே போதுமானது. ஒரு ஆண்மைக்கும் சரி, அவங்களுடைய வீரியத்துக்கும் சரி, உடலினுடைய அந்த ஒரு வேகத்துக்கும் சரி, அதுவே போதுமானதாக அமைகிறது. ஸோ தூக்கத்தில் கவனத்தை செலுத்துங்க. 1. 2வது, உணவுகள். எப்பயுமே படுக்கைக்கு தூங்குவதற்கு முன்னாடி, நீங்கள் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா 6 மணிக்கெலாம் சாப்பிட்ற பாருங்கள். பட் இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் அது சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா உண்ட சாப்பாடு செரித்த பிறகுதான் படுத்து தூங்க வேண்டும்ங்கிறது சித்தர்களின் வாக்கு. இப்படி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது செரிக்காமல் நீங்கள் படுத்து தூங்கும் பொழுது அது என்ன ஆகும்னா உள் உறுப்புகளினுடைய இயக்கத்தை சீரற்றதாக மாற்றுது. இதன் மூலமாக உடலினுடைய வெப்பமும் அதிகரிக்குது. இதுவும் டெஸ்டோஸ்டரானினுடைய கவுண்ட்டை குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி எந்த உணவுகளை எந்த டைமில் சாப்பிட்ணுங்கிற ஒரு விதியும் இருக்குது. அது இன்றைக்கி கடைபிடிக்கிறாங்களா, இளைஞர்கள் கடைபிடிக்கிறாங்களா, அல்லது கொஞ்சம் வயது வந்தவர்கள் மட்டும் கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கடைபிடிக்கிறதில்ல. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசைவம் சாப்பிட்றதுனா ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவாங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவாங்கன்னா வீட்டில் இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி இரவு வேளையில் அந்த அசைவத்தை சாப்பிட மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சோடனே அதுவும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் அந்த அசைவ உணவுகளை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு இல்லை. எப்போனாலும் அசைவ உணவுகளை சாப்பிட்றோம். பட் அசைவ உணவுகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. பட் அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஜீரணமாகறதுக்கு ரொம்ப நேரமாகும். அசைவ உணவுகள் செமிக்கிறதுக்கு அதிக நேரமாகுது. ஸோ இன்றைக்கி இருக்கிற இளைஞர் என்ன பண்ணுறாங்கன்னா மிட் நைட் பிரியாணி அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இரவு நேரத்தில் பிரியாணி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் ஆகிடுச்சு. நார்மலாக போகிறாங்க, 12-1 மணிக்கு அந்த பிரியாணி பீஸை போட்டு அப்படியே வச்சு அந்த கார சால்னாவை ஊற்றி சாப்பிட்றாங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க, அது உள்ளே போய் அதை செரிமானம் பண்ணுறதுக்குள்ளே உங்களோட வயிறு படுற பாடு இருக்குதே, படாத பாடு, பாவமாக இருக்கும். உங்களோட வயிறு பேசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இரவு நேர சாப்பாடு சாப்பிட்றவங்கள பார்த்து என்னென்ன திட்டும்னு தெரியாது, சரிங்களா? அந்தளவுக்கு இந்த இரவு நேர சாப்பாடு அப்படிங்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பைசி ஃபுட்டை நீங்கள் சாப்பிடும்போது, பிரியாணி இந்த மாதிரியான ஸ்பைசி ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிடும்போது, ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி ஃபுட்டுங்களை சாப்பிடும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் தயவு செய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அசைவ உணவுகள் எப்பயுமே சாப்பிடும்போது கொஞ்சம் கேப் விட்டு சாப்பிடுங்க. இந்த இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடிலாம் நல்லா வயிறு முட்டை அசைவ உணவுகளை சாப்பிட்டுட்டு தூங்குறதும் இதுவும் செரிமானத்தை பாதிக்கும், டெஸ்டோஸ்டரான் லெவலை குறைக்கும். நிறைய மீன் உணவுகள் எடுத்துக்குவோங்க, முட்டைகளை சாப்பிடுங்க. இது ஆண்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ். முட்டை அப்படிங்கிறது ஆண்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு நான் சொல்வேன். முட்டையும் முருங்கைக்கீரையும்னு நான் சொல்லுவேன். எல்லார் வீட்டிலையும் ஒரு மரம் இருக்கணும்னா, அதுவும் ஆண் பிள்ளைகள் இருக்கிற ஒரு வீட்டில் கண்டிப்பாலும் ஒரு முருங்கை மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, வயதான ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்க அல்லது ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, அது ஆண் பிள்ளையாக இருந்ததுன்னா வீட்டுக்கு கொல்லையில் ஒரு தென்னம்பிள்ளையை நட்டு வச்சுருவாங்க. அந்த ஆண் பிள்ளை வளர்ந்து வரும்போது இந்த தென்னம்பிள்ளையும் வளர்ந்து வந்துடும். ஒருவேளை இந்த ஆம்பளை புள்ள அந்த பெற்றோர்களை பார்க்கலை அப்படின்னு சொன்னால் அந்த தென்னம்பிள்ளை அந்த அந்த குடும்பத்தை பார்த்துக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த வயதான பெற்றோர்களை அந்த தென்னம்பிள்ளை பார்த்துக்கும். பிள்ளை பார்க்கவில்லை என்றாலும் தென்னம்பிள்ளை பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு ஆண் பிள்ளை பிறக்குதுன்னாவே உடனே ஓடி போயிட்டு கொல்லையில் ஒரு தென்னம்பிள்ளை வச்ச கதைலாம் உண்டு.
நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த ஆண் பிள்ளைக்கு நீங்கள் சேர்த்து கொடுக்குற ஒரு சொத்து என்ன தெரியுமா? ஒரு முருங்கை மரம். உங்கள் வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு முருங்கை மரத்தை நட்டு வைங்க. சரிங்களா? அது என்னங்க முருங்கை மரத்தை நட்டு வைக்க சொல்கிறீங்க? எத்தனையோ மரங்கள் இருக்குது. அதையே இந்த முருங்கை மரத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப 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 இதாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதுவும் ஆண் பிள்ளைகளுக்கான சொத்தை அதை ஏன் சொல்கிறீங்க? ஒரு அதாவது பெண் பிள்ளைகளுக்கு சொத்து என்னங்க? நகை நட்டுன்னு சொல்கிறோம், அவங்களுக்கான கல்வி சொல்கிறோம். ஆண் பிள்ளைகளுக்கும் சேமிப்பு முக்கியம், அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், அதே மாதிரி கல்வி கொடுக்கணும், இதெல்லாம் ஓகே தான். பட் உடல் சார்ந்த பிரச்சனை, இந்த ஆண்மை அப்படிங்கிற விஷயம் வந்து ஆண் பிள்ளைகளுக்கு குறையாமல் நல்ல வீரியத்தோடு அவங்க நல்ல ஒரு ஆக்டிவாக, அதாவது இந்த ஆண்மைங்கிற விஷயமே ஒரு நல்ல திடமாக நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற சொத்து என்னென்னா முருங்கை கீரை, அதே மாதிரி முருங்கை மரத்துலேருந்து பெறக்கூடிய அத்தனையுமே, கீரை இருக்குது, காய் இருக்குது, பூ இருக்குது. இந்த மாதிரி ஒரு முருங்கை மரம் ஒரு ஆண் பிள்ளைக்கு சொத்து அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ நல்லதுங்க. உங்கள் குடும்பத்தை ஒரு முருங்கை மரம் காப்பாற்றும். நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், முருங்கை இலைகளை தேவையான அளவு பறித்து நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு அழகாக நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு அதன் பிறகு அதை நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் செய்கிற சாப்பாட்டில், இப்போது நீங்கள் ஒரு பொரியல் பண்ணுறீங்கன்னு வைங்க, அதில் ஒரு அரை ஸ்பூன் இந்த முருங்கைக்கீரை பொடியை போடுங்க. டெய்லி அரை ஸ்பூன். நீங்கள் என்ன உணவுகள் செஞ்சாலும், குழம்பு, பொரியல், அவியல், கூட்டு என்று நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் ஒரு அரை ஸ்பூன் இந்த முருங்கைக்கீரை பொடியை அப்படியே தூவி விட்டுடுங்க. இப்படி ஏன் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த அரை ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடியாகப்பட்டது உங்களுடைய குடும்பத்துக்கே நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு உயர்த்தி கொடுக்கும். உங்களோட டோட்டல் ஃபேமிலிக்கே இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம்னு அதை சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் நோய்கள் வர, நிறை துறை மூப்பு மாறும். காயகல்பம்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இந்த காயகல்ப மூலிகைகளில் நிறைய மூலிகைகள் சித்தர்கள் சொல்கிறாங்க. ஆனால் கண்ணில் காணக்கூடிய சத்துக்கள் நிறைந்த ஒரு காயகல்ப மூலிகைனா முருங்கைக்கீரை தான். ஸோ அந்த முருங்கைக்கீரையை உணவுகளில் சேர்த்துக்கோங்க. அதுவும் ஆண் பிள்ளைகளுக்கு முருங்கைக்கீரையை கொடுத்து பழக்குங்க. நிறைய ஆண் பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கொடுத்து பழக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு ஆண் பிள்ளை பிறக்குதுன்னா உங்களுக்கான சொத்தா, பெற்றோர்களுக்கான சொத்து தென்னம்பிள்ளை. உங்கள் குழந்தைக்கு, உங்களோட ஆண் பிள்ளைக்கான சொத்து இந்த முருங்கை மரம். சரிங்களா? அதே மாதிரி முட்டை. இந்த முட்டைங்கிற விஷயம் கடவுள் வந்து நமக்கு கொடுத்த ஒரு வரம். அது அசைவம் சைவம்ங்கிற ரெண்டு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த முட்டை அப்படிங்கிறதுல நிறைய சத்துக்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 முட்டை, ஒரு வயது வந்த ஒரு ஆணோ பெண்ணோ 2 பேருமே 2 முட்டை சாப்பிட்லாம். குழந்தையாக இருந்தால் 1 முட்டை சாப்பிடலாம். சில பேர் கேட்பாங்க, மஞ்சக்கருவை வந்து எடுத்துடலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க. 2 முட்டை மட்டும் நீங்கள் டெய்லி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் மஞ்சக்கருவை எடுக்கவே தேவையில்லை. வெள்ளைக்கருவு மஞ்சக்கருவு சேர்த்து சாப்பிடுங்க. சில பேர் டெய்லி 4 முட்டை 5 முட்டை இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா மஞ்சக்கருவு சாப்பிடும்போது இந்த கொழுப்பு சேரும், வெயிட் சேருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் 2 முட்டை நான் எடுத்துக்கிறேன் டெய்லி அப்படின்னா தேவையே கிடையாது. அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் போக தேவையில்லை. தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். டெய்லி 2 முட்டை, முழு முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஆண் வந்து. இதுவும் முருங்கைக்கீரை மாதிரியே தான். தினமும் 2 முட்டை அப்படிங்கிறது உங்களுடைய டெஸ்டோஸ்டரானுடைய கவுண்ட்டை அப்பரிவிதமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆண்களுக்கு அந்த மலடு அப்படிங்கிற விஷயம் காலத்துக்கும் வரவே வராது. நல்லா ஆக்டிவாக அவங்க செயல்படுறதுக்கும் அவங்களுடைய அன்றாட பணிகளில் நல்ல ஒரு செயல்பாடு செய்கிறதுக்கும் இந்த முட்டை சாப்பிட்றதுங்கிறது மிகுந்த பலனினை அளிக்கும். சரிங்களா? ஸோ அந்த முருங்கைக்கீரை முட்டை ஆண்களினுடைய காலத்தின் இறுதி நாள் வரைக்கும், அவங்களுடைய இறுதி நாள்
முன்னாடி வரைக்கும் ஆண்மை துடிப்போடு வச்சுக்கிறதுக்கு அது உதவி செய்யும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கணும். அதே மாதிரிங்க நிறைய ஆண்கள் வந்து அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. மற்றவர்களோட ஒப்பீடு செய்கிறதுனால இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சைஸு பெருசாக இருக்குது, எனக்கு சைஸ் சின்னதாக இருக்குது. அவங்க வந்து 1 மணி நேரம் செய்கிறாங்க, என்னால் அவ்வளவு நேரம் செய்ய முடியல. இந்த மாதிரியான கம்பேரிசன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த கம்பேரிசன்னால் பல குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போன கதையும் உண்டு. எனக்கு அது பர்சனலாக தெரியும். அதாவது அந்த காலத்திலேயே ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சு அப்படின்ட்டு. இந்த இல்லறத்தில் மட்டும் ஒன்றுன்னா நாம் 9ன்னு சொல்லுவோம். ஒருத்தரால் 10 நிமிஷம் செய்ய முடியுதுன்னா வெளியே சொல்லும்போது 1 மணி நேரம்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு வேளை அது உண்மைதான் போல இருக்குது அப்படின்ட்டு உண்மையாலுமே ஒரு மணி நேரம் செய்ய முடியாது செய்கிறாரு, நம்மளால் அவ்வளோ நேரம் செய்ய முடியல, ஸோ நாம் இன்புட் அப்படின்னு அவரே நினச்சிக்குவார். இந்த மாதிரியான சில என்ன சொல்கிறது, மன ரீதியான வீக்கான பாட்டிங்கெலாம் நிறையா இருக்குது. எனக்கு அது பர்சனலாகவே தெரியும். நான் அவங்கக்கிட்ட சொல்லும்போது நான் சொல்லுவேன், என்ன தெரியுமா, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, உங்களுக்கு இப்போ உறுப்பு எவ்வளோ அளவில் இருக்கோ அதுதான், அதை பெரிது பண்ண முடியவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு இயற்கையாக இருக்கிற அளவு, ஒருவேளை சில பேட் ஹேபிட்னால, தூக்கமின்மை, உணவு பழக்கம், இந்த மாதிரியான சில காரணிகளால் என்ன ஆகும்னா, அந்த உறுப்புகளில் மாயக்கூடிய நரம்புகளில் தளர்வு ஏற்படும். அந்த தளர்வுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய உண்மையான சைஸ், இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 5 இன்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த உண்மையான சைஸ் வந்து சின்னதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நாம் டெம்பரவரியான விஷயந்தான், அதை நம்ம சரி பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு வந்து சில உணவுகளை எடுக்கிறதுனால, சில ஆயில்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அழகாக அதை வந்து சரி பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஹியூமனால், ஒரு மனிதனால் 7 நிமிடம், இன்னும் சொல்ல போனால் 4லிருந்து 7 நிமிடம் இல்லறத்தில் ஈடுபட முடிகிறது அப்படின்னு சொன்னால் அதுவே திருப்திகரமான இல்லறமாக கருதப்படுது. அதுவே போதுமான இல்லறமாக கருதப்படுது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரங்கிறதுலாம் சும்மா. 1/2 மணி நேரங்க, 1 மணி நேரங்க, 2 மணி நேரங்க, விடியுங்க அப்படிங்கிறதெல்லாம் சும்மா. எந்த ஆனாலும் அவ்வளோ நேரம்லாம் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடவே முடியாது. அப்படி ஈடுபட்டாங்கன்னா அங்கே உறுப்பில் அங்கே வந்து இரும்பு தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரியாலிட்டியை புரிந்து கொள்ளுங்கள், உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆணால் இவ்வளோ நேரம் தான் ஈடுபட முடியும்னா அவ்வளோ நேரம் தான் ஈடுபட முடியும். ஸோ 4லிருந்து 7 நிமிடம் தான் அங்கே கணக்கு. அங்கே வந்து கணக்கு 1. 2வது அளவுகள், சைஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஆண்கள் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது அது ஒரு பெரிய காரணம். அதுக்கு ஒரு கிளாஸே நடத்தினாலும், இன்னொரு புது சேனல் ஆரம்பித்து டெய்லி 10 வீடியோ போட்டாலும் நம்ம ஆளுக வந்து அந்த ஒரு பயத்துலேருந்து வெளியே வரவே மாட்டாங்க, பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நான் பல டைம் சொல்லி பார்த்துட்டேன், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற அந்த விஷயத்த நான் பல நேரங்களில் பல டைம் சொல்லி பார்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவு நீளம் இருக்குது, பருமன் இருக்குது அப்படிங்கிறது அவசியம் இல்லை, அது சரியாக வேலை செய்கிறதா என்பது தான் அவசியம். ஒருவேளை உங்களுக்கு நீளமாகவும் பருமனாகவும் இருந்தாலும் கூட சில நேரங்களில் அது வேலை செய்யாமல் இருக்கலாம். சீக்கிரமாக வெளிவர கம்ப்ளைண்ட் இருக்கலாம், எழுச்சியில் பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகளால் அவதிப்படுற எத்தனையோ ஆண்களை நாம் வந்து பார்க்குறோம், தினசரி வாழ்க்கையில் பார்க்குறோம். உங்களுக்கு சரியான அளவுகள் இருந்தாலும், அல்லது கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் பார்வைக்கு சின்னதாக இருந்தாலும் கூட அது நல்லா இயங்குது, ஒன்று போதும் நின்று பேசும் அப்படிங்கிற மாதிரி, சிறிதாக இருந்தாலும் நல்லா கன்று மாதிரி பேசுது
நல்ல வேலை செய்யுது அப்படின்னா அதை நினச்சி இன்னமும் எப்படி உங்களுடைய துணையை திருப்தி பண்ணுறது, அதில் எப்படி நீங்கள் இன்பம் காண்பது என்பதை பற்றி தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர மற்றவர்களோட அந்த கம்பேரிசனுங்கிற விஷயத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறதையும் தொலைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இது என்னுடைய ரொம்ப ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வைங்க, உங்களோட வேலைகளில் வைங்க, உங்களோட செல்வாக்கில் வைங்க, சாதனைகளில் வைங்க, அதே மாதிரி மரியாதைகளில் வைங்க. இப்போது அவர் மரியாதையாக செல்வாக்காக நல்ல கல்வியில் உயர்ந்திருக்கிறார், அவர் மாதிரி நாம்ளும் நல்ல செல்வாக்காக கல்வியில் உயர்ந்து மரியாதையாக வாழணும். இந்த மாதிரியான கம்பேரிசனை வைங்க. இதில் எனக்கு சின்னது, அவருக்கு பெருசு, அவரால் நீண்ட நேரம் செய்ய முடியுது, என்னால் நீண்ட செய்ய முடியல. ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறதே பொய். இதை பற்றி சொல்கிற முக்கால்வாசி பேர் உண்மையை சொல்கிறதில்ல, பாதிக்கு பாதி டூப்பு தான். அதனால் அதை உண்மைன்னு நினச்சிட்டு உங்களுடைய இயற்கையான இன்பத்தை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மன ரீதியாக உங்களை தாழ்வாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே உங்களுடைய அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஃபிட்டானவர், ஒரு 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 சிறந்த ஒரு ஆண்மை உள்ளவர்னு நீங்கள் நம்பினா தான் டெஸ்டோஸ்டெரான் நல்லா பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பாக இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.